Welcome to our channel. Today we will learn 10th standard science unit 12 plant anatomy and plant physiology lesson la long answer பார்க்கலாம் ஓகேவா லாங் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம் ஏற்கனவே 1 மார்க் கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ல போய் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேவா இங்கே பாருங்க 7th ரோமனில் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோவிங் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் அண்ட் ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கொஸ்டினில் பாருங்கள் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் ஏ கொஸ்டினோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 177 இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் டேப்லர் காலத்தில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட் இந்த டேப்லர் காலம் அப்படியே போட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் திஸ்யூஸ் நேம் நம்பர் ஆஃப் சைலம் நெக்ஸ்ட்டு கேம்பியம் செகண்டரி க்ரோத் வித் கன்ஜக்டிவ் திஸ்யூ எக்ஸாம்பிள் இந்த காலம் திஸ்யூஸ் காலம் ரைட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் டைகாட் ரூட் மோனோகாட் ரூட் டைகாட் ரூட்டில் பாருங்கள் டெட்ரார்க் பாலியார்க் செகண்ட் கேம்பியம் பாருங்கள் ப்ரெசன்ட் டியூரிங் செகண்டரி க்ரோத் ஒன்லி இது வந்து மோனோகாட் ரூட் வந்து ஆப்சன்ட் இதில் செகண்டரி க்ரோத் டைகாட் ரூட் ப்ரெசன்ட் மோனோகாட் ரூட் ஆப்சன்ட் பித் வந்து ஆப்சன்ட்டு மோனோகாட் ரூட்டில் ப்ரெசன்ட்டு கன்ஜக்டிவ் திசு பேரன் கைமா எக்ஸாம்பிள் வந்து பீன் இதுக்கு வந்து கன்ஜக்டிவ் திசு வந்து ஸ்க்ளீடன் கைமா எக்ஸாம்பிள் மெய்ஸ் ஓகேவா இந்த டேப்லெட் காலம் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க பி கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம் இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து பாயிண்ட் பாருங்கள் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த absence of oxygen. Second point, it occurs in most plants and animals. It occurs in some bacteria. Third point பாருங்க carbohydrate is completely oxidized into carbon dioxide, water and energy. Anaerobic respiration glucose is converted into ethanol in plants or lactate in some bacteria. இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ரைட் பண்ணிக்கிங்க இங்கே இருக்க பாருங்க C6H12O6 plus 6O2 given 6CO2 plus 6H2O plus ATP. Anaerobic respiration பாருங்கள் C6H12O6 given 2CO2 plus 2C2H5OH plus energy ATP. ஓகேவா இதை ரைட் பண்ணிக்கிங்க ஓகே இதான் ஃபர்ஸ்ட் டீட்டெயில்க்குரிய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் describe the name 3 stages of cellular respiration that aerobic organisms use to obtain energy from glucose இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 183 184 இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 லைன்ஸ் ரைட் பண்ணிங்க பயோகெமிக்கல் ப்ராசஸ் அக்கர்ஸ் வித்தின் செல்ஸ் வேர் த ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு obtain energy this is known as cellular respiration ஓகேவா அந்த 3 லைன்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து அதோட ஸ்டேஜஸ் ரைட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் பாருங்கள் கிளைகோலைசிஸ் குளுக்கோஸ் ஸ்ப்ளிட்டிங் ஓகேவா ஹெட்டிங் போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் பண்ணிங்க இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் த 1 molecule of glucose 6 carbon into 2 molecules of pyruvic acid 3 carbon. Glycolysis takes place in cytoplasm of the cell. It is the first step of both aerobic and anaerobic respiration. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள் கிரப் சைக்கிள் டாபிக் போட்டுட்டு அதுக்கு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே திஸ் சைக்கிள் அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் கிளைகோலைசிஸ் 2 molecules of pyruvic acid enter into mitochondria. The oxidation of pyruvic acid into CO2 and water takes place through this cycle. It is also called tricarbocyclic acid cycle. Tricarbocyclic acid cycle TCA. ஓகேவா Next, electron transport chain. This is accomplished through a system of electron carrier complex called electron transport chain ETC. Okay, located on the inner membrane of the mitochondria. NADH2 and FADH2 molecules formed during glycolysis and Krebs cycles are oxidized to NAD plus and FAD plus to release the energy via electrons. The electrons as they move through the system release energy which is trapped by ATP to synthesize ADP to synthesize ATP. This is called oxidative phosphorylation. ஓகேவா நெக்ஸ்ட்டு இன் திஸ் இதோட கண்டினியூ இங்கே இருக்குது இன் திஸ் ப்ராசஸ் O2 the ultimate acceptor of electrons gets reduced to water. 7th ரோமனில் செகண்ட் டீட்டெயில்க்குரிய ஆன்சர் இது வரல ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் டீட்டெயில் பாருங்கள்
how does the light independent reaction differ from the light sorry how does the light dependent reaction differ from the light independent reaction? What are the end product and reactants in each? Where does each reaction occur within the chloroplast இருக்கு. இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக்கில் கூட கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க. புக் பேஜ் நம்பர் 181 182 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து பேராகிராஃபாக பாயிண்ட்டாக கொடுக்காம நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து டீட்டெயிலாக பேராகிராஃப் மாதிரி தான் அதில் இருக்கும் ஆன்சரு. இதையும் ரைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு இன்னொரு ஆன்சர் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 7th ரோமனில் 3rd ஒன் ஆன்சர். லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், ஹில் ரியாக்ஷன் அது ரைட் ரியாக்ஷன். இது கீழே அந்த பேராகிராஃப் ரைட் பண்ணிக்கலாம். திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ராபின் ஹில். திஸ் reaction takes place in the presence of light energy in thylakoid membranes grana of the chloroplast. Photosynthetic pigments absorb the light energy and convert into chemical energy ATP and NADPH2. These products of light reaction move out from the thylakoid to the stroma of the chloroplast. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் இருக்கும், டார்க் ரியாக்ஷன் அல்லது பயோசிந்தட்டிக் பேஸ். டார்க் ரியாக்ஷன் ஆர் பயோசிந்தட்டிக் pathways takes place in stroma. During this reaction, CO2 is reduced into carbohydrates with the help of light generated ATP and NADPH2. This is also called as Calvin cycle and is carried out in the absence of light. It is called dark reaction. Next page la idhar continue. In Calvin cycles, the inputs are CO2 from the atmosphere and the ATP and the NADPH2 produced from light reaction. இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபர் கேட்டிருந்தாங்க, லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனுக்கும் லைட் டிபெண்ட்டுக்கும் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் டிஃபர்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து டேப்லர் காலம் போட்டு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி ஆன்சர் இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆன்சர் கூட ரைட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தாம்மா. பட் ஆனால் நம்ம வந்து கொஸ்டின் பேஸ் பண்ணி டிஃபர் பண்ணி ரைட் பண்ணணும்னா இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட் ரெக்வயர் சன்லைட், இட் டஸ் நாட் ரெக்வயர் சன்லைட். ஏன்னா டிஃபர் ரைட் பண்ணணும் ரெண்டுக்குமே, டிபெண்ட் ரியாக்ஷனுக்கும் இண்டிபெண்ட் ரியாக்ஷனுக்கும். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த தைலகாய்டு மெம்பரேன் கிரான் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இது வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 3rd பாயிண்ட். These reactions use light energy to make ATP and NADPH2. These reactions use the energy derived from light independent reaction to form glucose. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டிஃபர் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட ரியாக்டன்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ லைட் இங்கே இந்த இடத்துல என்ன ரைட் பண்ணால் லைட் டிபெண்ட் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு ரியாக்டன்ஸ் என்னது, போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், லைட் H2O. என் ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்குதுன்னா ATP, NADPH2, O2, H2O. அடுத்து லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் வந்து CO2, ATP, NADPH2. இது வந்து ரியாக்டன்ஸ். அண்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா குளுக்கோஸ். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, அக்கரன்ஸ் கேட்டிருந்தாங்க, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ். அது மாதிரி டாபிக் போட்டு லைட் டிபெண்ட் வந்து தைலகாய்டு மெம்பரேன் கிரானா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட், லைட் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.